யார் யார் சொல்ல முடியும்? இந்த நாட்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தால் நான் அவரோடு கூட நித்தியத்துக்குள் பிரவேசிக்க நான் ஆயத்தான் இருக்கிறேன் என்று உங்களுக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க. விக்கிரக ஆராதனை விடல, விக்கிரக ஆராதனை விடல, குறி கேட்கறத விடல, சூன்யம் வைக்கிறத விடல, மந்திரவாதத்தை விடல, எதுவுமே விடல. ஆனா நான் ஏசப்பா பிள்ளை. ஏய், உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறாய். நீ ஏசப்பா பிள்ளை கிடையாது. குறி சொல்லுகிறவர்களை தேடி போகாதே, அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடி போகாதே, செத்தவர்களிடத்தில் போய் குறி கேட்க போகாதே என்று ஏசப்பா எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாரு. நீ இதெல்லாம் செஞ்சு ஏசப்பா பிள்ளைனா நீ அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? முடியாது. இன்றைக்கு விக்கிரக கோயிலுக்கு போறது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறது, விக்கிரகங்களுடைய சம்பந்தப்பட்ட காரியங்களை நீ வெறுத்து தள்ளுவா என்றால், சீப்போ என்று வெறுத்து தள்ளுவா என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முழுவதும் எடுத்துக்கொள்வார். கர்த்தர் அருவருக்கிற காரியம் விபச்சாரம், வேசித்தனம், அந்த மாதிரி விக்கிரக ஆராதனைகள், பில்லி சூனியங்கள், குறி கேட்கிறது, இந்த மாதிரிப்பட்ட அசுத்த ஆவிகளை கடிந்து கொண்டு விலக்கி தள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரும் தப்பிக்க முடியாது, தப்பிக்கவே முடியாது. இந்த உலகத்தானும் தப்பிக்க முடியாது, கர்த்தருடைய பிள்ளைகளும் தப்பிக்க முடியாது. எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டதே நியாய தீர்ப்பு. அதனால அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல இருக்குது, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அன்னைக்கு சொல்றாங்க சிறு பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு கிடையாதான். வசனம் இருக்கா? மரித்தோராகிய பெரியோரையும் சிறியோரையும் நியாய தீர்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது.